எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஏசிசிஏ ப்ளஸ் பிகாம் கோர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வருஷம் +2 எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் இன்னைக்கு போடுறேன். ஸோ ஏசிசிஏ ப்ளஸ் பிகாம் இன்டகிரேட்டடாக எப்படி படிக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஆரா எஜுகேஷன் சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நியூ கோர்ஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். நிறைய குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் எல்லாம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. குளோபலைசேஷனில் இதெல்லாம் இன்னைக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம நிறைய நாலேஜை கேதர் பண்ணும்போது இந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸும் நமக்கு தெரியும். ஸோ அதனால இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பிகாம் ப்ளஸ் ஏசிசிஏ இது எங்கே அவைல் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் திங், எந்த யூனிவர்சிட்டியில் எந்த காலேஜில் இது கிடைக்குது இந்த மாதிரி ஒரு கோர்ஸ்? இது படிக்கிறதுக்கும் நான் தனியாக ஏசிசிஏ படிக்கிறதுக்கும் இல்லை பிகாம் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை நான் எங்கே தெரிஞ்சுக்கிறது? இந்த மூணுத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஏசிசிஏ ப்ளஸ் பிகாம் அப்படின்னு போகும்போது நம்ம பிகாம்ல நார்மலாக காலேஜில் போய் ஒரு பிகாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க. எப்படின்னா, இப்போ பிகாம் ப்ளஸ் பிஏ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் ப்ளஸ் ஏஎன்எஃப் அண்ட் பிகாம் ப்ளஸ் பேங்கிங், இந்த மாதிரி ஒரு மேஜர் இருக்குது இல்லையா? பிகாம்ல நிறைய மேஜர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ பிகாம் வித் ஏசிசிஏங்கிறதையும் நம்ம காலேஜஸ்ல படிக்க முடியும். அப்படி நம்ம படிக்கும் போது என்ன மேஜரா நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, இப்போ ஏசிசிஏ பிகாம் எடுக்கும்போது டோட்டலா ஏசிசிஏல நமக்கு 13 பேப்பரா, அந்த 13 பேப்பருமே பிகாம்ல எம்படடா இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏசிசிஏவோட கைட்லைன்ல பொறுத்த வரைக்கும் 2 விதமான கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று வந்து பேரலல் ஏசிசிஏ கோர்ஸு, இன்னொன்று எம்படட் ஏசிசிஏ கோர்ஸு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேரலல் அப்படின்னா நான் +2 முடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் ஏதாவது ஒரு காலேஜில் ஜென்ரல் பிகாமோ இல்லை பிகாம் பிஏவோ படிக்கிறாங்க அப்படிங்கும்போது சைமல்டேனியஸாக அவங்க +2ஓட எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி டைரக்டாகவே ஏசிசிஏ இன்ஸ்டியூட்டில் என்ரோல் பண்ணி காலேஜில் பிகாமும் ஏசிசிஏ இன்ஸ்டியூட்டில் ஏசிசிஏவும் அவங்க படிப்பாங்க. ரைட்டா? இதுக்கு பேர் பேரலல் கோர்ஸ். இதே எம்படட் கோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரெண்டுக்கும் தனித்தனியாக என்ரோல் பண்ணி தனித்தனியாக படித்து எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டையும் ஒரே இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, பிகாம்குள்ளே படிக்க போகிற பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசிசிஏ பேப்பர்ஸ் தான். அந்த 13 பேப்பருமே இந்த ஏசிசிஏக்குள்ளே இருக்கும். ஐ மீன் இந்த பிகாம் வித் ஏசிசிஏ இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமில் இருக்கும். அப்போ நான் வந்து தனியா ஏசிசிஏ எக்ஸாமே எழுத வேண்டியதில்லை. எத்தனை பேப்பர் வரைக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் 9 பேப்பர்ஸ் வரைக்கும். ஏசிசிஏல இருக்கிறது 13 பேப்பர். அதுல 9 பேப்பர்ஸ் வரைக்கும் நான் தனியா ஏசிசிஏ எக்ஸாம் எழுத வேணாம். என்னோட செமஸ்டர் எக்ஸாம் வரும் இல்லையா? பிகாம்ல நமக்கு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் கொடுக்குறாங்கல்ல, அந்த செமஸ்டர் எக்ஸாம்லயே நான் வந்து இந்த ஏசிசிஏவோட பேப்பர்ஸை கவர் பண்ணிடுவேன். ஸோ அப்போ இது நமக்கு பெனிஃபிட் தானே. ஏன்னா 3 வருஷங்கும் போது அந்த 3 வருஷத்துல ஏசிசிஏ வித் பிகாம்னு படிக்கும்போது நான் காலேஜ்ல எழுதக்கூடிய அந்த செமஸ்டர் எக்ஸாம்லயே ஏசிசிஏ பேப்பர்ஸை முடிச்சிடுறேன். அப்போ எனக்கு என்னன்னா, நான் பிகாம் முடிச்சு வெளில வரும்போது ஏசிசிஏல 9 பேப்பர்ஸ் முடிச்சிட்டதாகவும் ஏசிசிஏ எனக்கு சர்டிஃபை பண்ணும். பிளஸ் பிகாம் டிகிரியும் எனக்கு கிடைக்கும். ரைட்டா? இதனால நமக்கு 2 பெனிஃபிட். என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுதி எஸ்ஆர்னோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன ஃபெயிலா பாஸா அப்படின்னு பார்க்க வேண்டிய எக்ஸாம் கிடையாது. தட் இஸ் ஏசிசிஏவோட டைரக்ட் எக்ஸாமை சொல்றேன் நான். அதுக்கு பொதுவா நீங்க என்ன பண்றீங்க? செமஸ்டர் எக்ஸாமே எழுதிடுறீங்க. ரைட்டா? செமஸ்டர்லயே அந்த 9 பேப்பர்ஸ் கவர் ஆகுது. என்ன, ஏசிசிஏவோட அந்த டைரக்ட் சிபிஎஸ்இ பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதுல நம்ம எக்ஸாம் எழுதாம யூனிவர்சிட்டியில இல்ல காலேஜுக்கு கீழே காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாம் எப்படி எழுதுவோமோ அப்படி எழுதி இந்த 9 பேப்பர்ஸை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து மானிட்டர்ட் பை காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி அண்டர் ஏசிசிஏ அப்படின்னு வரும். இதே நம்ம அந்த 9 பேப்பர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் 4 பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த பேலன்ஸ் 4 பேப்பர்ஸை டைரக்டாக ஏசிசிஏவோட சிபிஎஸ்இ பிளாட்ஃபார்ம்ல எழுதுவோம். அது டைரக்ட்லி மானிட்டர்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ஏசிசிஏ. அப்போ அந்த ரிஜிட்னஸ் அந்த 4 பேப்பர்ஸ்க்கும் இருக்கும். அதுக்காக நான் பிகாம் படிக்கும் போது எழுதுற பேப்பர் ரிஜிட்னஸ் இருக்காதான்னா, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து செமஸ்டர் எக்ஸாம்க்கு என்ன நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு எழுதுவோமோ அந்த மாதிரி அதை எழுதி பாஸ் பண்ணணும். பட் ப்ரொஃபஷனல் லெவல், அதாவது இந்த 4 பேப்பர் எழுதுறோம்ல, 9 பேப்பர் கடந்ததுக்கு அப்புறம் பிகாம் முடிச்சு சர்டிஃபிகேஷன் வாங்கி 9 பேப்பர்ஸ் எனக்கு எக்ஸாம்ட் ஆயிடுச்சு, எழுத வேண்டியது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து பேலன்ஸ் 4 பேப்பரை டைரக்டா ஏசிசிஏ கிட்ட அப்ளை பண்ணி நான் எழுதணும். ரைட்டா? இதுல வந்து
காஸ்ட் அதாவது ஃபீஸ் பெனிஃபிட் நமக்கு இருக்கும். ஏன்னா, இன்கேஸ் நம்ம வந்து டைரக்ட்டா படிக்கிறோம் ஏசிசிஏ கிட்டன்னா, ஃபெயில் ஆனா மறுபடியும் நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பிட் காஸ்ட்லியர் தானே. நம்ம ஊருக்கு ரூ. 1 அங்க ரூ. 100 வொர்த் ஆயிடுதுல்ல. அதனால வந்து எக்ஸ்பென்சிவான கோர்ஸ்ன்றனால நம்ம அந்த எஸ்ஆர் நோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அண்ட் டைம் டியூரேஷன் 3 வருஷமா கட்டாயம் 9 பேப்பர்ஸ் என் கையில கிடைச்சிரும் அப்படின்றத நம்ம அஷ்யூர் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லி ஆகணும். என்னன்னா 9 பேப்பர்ஸ் அப்படிங்கிறது எல்லா காலேஜ்லயும் எல்லா யூனிவர்சிட்டிலயும் அவைலபிள் ஆனா கிடையாது. ஏன்னா இப்போ இது 3 கேட்டகரி. இப்போ ஐ திங்க் நான் வந்து அந்த ஏசிசியோட எக்ஸம்ஷனை பத்தி கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அடுத்த கேட்டகரிக்கு வரேன். இப்போ இந்த 964 இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, நார்மலா பிகாம் படிச்சு வெளில வர்றாங்கல்ல அந்த பசங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 4 பேப்பர் ஏசிசிஏ எக்ஸம்ஷன் கொடுத்துருது. எக்ஸம்ஷன்னா எழுத வேண்டியது அவசியம் இல்லை. பட் எக்ஸாம் ஃபீஸை கட்டணும். எக்ஸாமினேஷன் ஃபீ என்னமோ அதுதான் எக்ஸம்ஷன் ஃபீ. அதை நம்ம பே பண்ணி எக்ஸாம் எழுதாம சர்டிஃபிகேஷன் கிளைம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸம்ஷன். ரைட்டா? அப்போ நமக்கு வந்து நார்மல் ஜென்ரல் பிகாம் முடிக்கிற பசங்களுக்கு 4 பேப்பர் எக்ஸம்ஷன் ஏசிசிஏ ஆல்ரெடி கொடுக்குது. சில காலேஜஸ் அப்ளிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 பேப்பர் வரைக்கும் தான் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அப்போ 6 பேப்பர்னா ஃபர்ஸ்ட் 6 பேப்பர் நீங்க எழுத வேண்டியது இல்லை. ரைட்டா? பிகாம் முடிச்சு வெளில வரும்போது நீங்க 6 பேப்பர் வரைக்கும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. 7வது பேப்பர்ல இருந்து சிபிஎஸ்இ பிளாட்ஃபார்ம் ஏசிசியோட டைரக்ட் எக்ஸாமினேஷனை எழுதிடணும். அப்படி சில காலேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சில யூனிவர்சிட்டிஸ்க்கு 9 பேப்பர்ஸ் வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 9 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன் எப்படின்னா பிகாம் முடிச்சு நீங்க வெளில வரும்போது அந்த 9 பேப்பர்ஸோட வெளில வந்துருவீங்க. நீங்க எழுத வேண்டியது 4 பேப்பர் தான். ரைட்டா? ஸோ இந்த 3 கேட்டகரியுமே அவைலபிள் மார்க்கெட்ல. அதை நம்ம எப்படி சூஸ் பண்ணணுன்றது நம்மளோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுல இன்னொரு விஷயத்தையும் ஆட் ஆனா நான் சொல்றேன். என்ன அப்படின்னா இப்போ இந்த 6 பேப்பர் ஆகட்டும் 9 பேப்பர்ஸ் ஆகட்டும், பிகாஸ் 4 பேப்பருங்கிறது நம்ம கேட்டகரியில எடுத்துக்க முடியாது. பிகாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளைம் பண்றோம் 4 ஜென்ரல் பிகாமோ பிகாம் பிஏவோ என்ன கேட்டகரி நீங்க படிச்சீங்கனாலும் 4 பேப்பர் எக்ஸம்ஷன் கிடைக்குது. அதனால அதை விட்டுறலாம். இப்போ இந்த 6 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 6 பேப்பர் படிக்கிற 6 பேப்பர் எம்படடா இருக்கு ஒரு காலேஜ்ல. பிகாம் ஏசிசிஏ இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் 6 பேப்பர் எக்ஸம்ஷன் சொல்லி ஒரு காலேஜ்ல இருக்கு. அங்க நீங்க போய் சேர்றீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் இயர்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் இயர்லயோ எப்ப நீங்க எக்ஸம்ஷனை கிளைம் பண்றீங்களோ, அதாவது அந்த பேலன்ஸ் 4 பேப்பர் இருக்குல்ல, அந்த 4 பேப்பர் தானே நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் 6 பேப்பர் எக்ஸம்ஷன் கிளைம் பண்றீங்கல்ல, அந்த 6 பேப்பருக்கான எக்ஸம்ஷன் ஃபீ நம்ம பே பண்ணணும்ல, அதுதான் கிளைம் பண்றதுன்னு அர்த்தம். அதை நீங்க 2வது வருஷத்துல பே பண்ணாலும் சரி, முதல் வருஷத்துல பே பண்ணாலும் சரி, ஏசிசியோட என்ரோல்மெண்ட்டை பண்ணதுக்கு அப்புறம் பிகாம் பர்சியூ பண்ணும்போது அந்த எக்ஸம்ஷன் ஃபீயை நீங்க பே பண்ணும்போது அந்த பர்டிகுலர் காலேஜ் எம்படட் ஆன காலேஜ்ல பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸம்ஷன் கிளைம் ஆயிடும். கிளைம் ஆயிடுச்சுனாலே நீங்க எலிஜிபிள் டு ரைட் 7th பேப்பர். ரைட்டா? 7th 8th 9th எழுதணும்ல. பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை ப்ரொஃபஷனல் லெவலில் 4ம் அப்புறம் இந்த ஸ்கில் லெவலில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 3யும் எழுதணும்ல. அதை நீங்க வந்து உங்களோட செகண்ட் இயர்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, வருஷத்துக்கு 4 வாட்டி எக்ஸாம் அடிக்குது ஏசிசிஏல. அப்போ 6 பேப்பர் வரைக்கும் தான் எனக்கு எக்ஸம்ஷன் கிளைம் ஆகுது. 7வது பேப்பர் வந்து நான் டைரக்டா ஏசிசிஏ கிட்ட என்ரோல் பண்ணி எழுத ஆரம்பிச்சலாம் நீங்க பிகாம் செகண்ட் இயர் பர்சியூ பண்ணும்போதே. இதுல பியூட்டி என்னன்னா 9 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். யூனிவர்சிட்டியில எங்காவது பண்றீங்க 9 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன் உங்களுக்கு கிளைம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க செகண்ட் இயர் பிகாம்லயே உங்களோட ஃபைனல் பேப்பர்ஸை எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்போ நீங்க பிகாம் முடிச்சு வெளில வரும்போது 4 பேப்பரையும் முடிச்சிருப்பீங்க. என்ன பேலன்ஸ் 4 பேப்பரையும் மொத்தமா 13 பேப்பரையும் முடிச்சு நம்ம வெளில வந்துடலாம். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அவைலபிள். அப்போ பிகாம் பிளஸ் ஏசிசிஏவையும் கம்ப்ளீட் பண்ணி நான் வெளில வந்திருப்பேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோப். ஏன்னா டைம் டியூரேஷன் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அப்போ ஏசிசிஏவை நான் முடிக்கும் போது பிகாமையும் நான் கையில வச்சிருப்பேன். பிளஸ் எனக்கு நான் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது ஏசிசிஏ ஒரு ஆட் ஆன் குவாலிஃபிகேஷனா இருக்கும். எது மட்டும் என் கையில இருக்காது அப்படின்னா நான் ஏசிசியோட 3 வருஷம் இன்டர்ன்ஷிப், அதாவது அந்த ஆர்டிகல்ஷிப்னு சொல்லுவாங்க, ட்ரைனிங்ஷிப், அது மட்டும் என் கையில இருக்காது. பட் நீங்க பேப்பர்ஸை கம்ப்ளீட் பண்ணதே கம்பெனிஸ் பிக் 4 ஆடிட் ஃபர்ம்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால அந்த ஆடிட் ஃபர்ம்ஸ்லயே நீங்க அந்த ஆர்டிகல்ஷிப்பை தாராளமா போட்டுற முடியும். ரைட்டா? இது வந்து ஒரு ஒரு ரொம்ப மிகப்பெரிய பெனிஃபிட் ஃபார் +2 கேண்டிடேட்ஸ். ரைட்? ஸோ யோசனை பண்ணுங்க, எதை டார்கெட் பண்ணலாம், நம்ம டைம் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணலாம், 6 பேப்பர்ஸ்லையா 9 பேப்பர்ஸ்லையா. பிகாம் முடிக்கும் போதே எனக்கு வந்து இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஒன்லி திங் இதை பற்றிலாம் எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சிட்டீங்க. இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் ஆரா எஜுகேஷன் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஸோ இன்னும் ஸ்டெப் ஹெட் எனக்கு வந்து இதில் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்ணணும், பிகாமோட நான் வந்து வேறு கோர்சஸும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம 2 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கூட சைமல்டேனியஸாக தாராளமாக பண்ணலாம். ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கும் யூ கேன் கால் அண்ட் ஆர் விசிட் ஆர் எஜுகேஷன். ஸோ தட் இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அண்ட் இப்போ இது 3வது கேட்டகரிக்கு வருவோம். என்ன 3வது கேட்டகரி? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல 3 விஷயம், அதில் 2 விஷயம் முடிச்சிட்டோம். இப்போ 3வது விஷயம், இதை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்தெந்த காலேஜ் வந்து இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது ஏசிசிஏவோட அஃபிலியேட்டடான இன்டகிரேட்டட் பிகாம் எங்கெல்லாம் அவைலபிள், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் எங்கே வேணால் இருங்க இந்தியாவில், எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். எப்படின்னா, கூகுளில் போய் ரைட்டா, கூகுளில் போய் நீங்கள் ஏசிசிஏ இன்டகிரேட்டட் பார்ட்னர்ஷிப் யூனிவர்சிட்டி பார்ட்னர்ஷிப்னு அடிச்சிங்கன்னா, ஏசிசிஏ இன்டகிரேட்டட் யூனிவர்சிட்டி பார்ட்னர்ஷிப்னு அடிச்சிங்கன்னா, பாருங்க நான் யூஆர்எல் காட்டுறேன். யூஆர்எல் accaglobal.com யூனிவர்சிட்டி பார்ட்னர்ஷிப், இந்த யூஆர்எல் ஓப்பன் ஆகும் ரைட்டா. ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் கேட்கும். என்ன ப்ரோக்ராமு? நான் சொன்ன பேரலல் நமக்கு தேவையில்லை, பிகாஸ் பேரலுங்கிறது சைமல்டேனியஸாக பிகாமோட பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். நமக்கு எம்படட் தான் தேவை. ஸோ எம்படட்குள்ளே போய் என்ன ரீஜன், நீங்கள் வந்து சவுத்தில் இருக்கீங்களா, நார்த்தில் இருக்கீங்களா, ஈஸ்டில் இருக்கீங்களா, வெஸ்ட்டில் இருக்கீங்களா, இல்லை சென்ட்ரல் இந்தியாவில் இருந்தாலும் சரி. இப்போ நம்ம சவுத்துன்னு செலக்ட் பண்ணிக்குவோம் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி, ரைட். அண்ட் இப்போ சிட்டி கூட தேவை கிடையாது. இது நீங்கள் போட்டிங்கனாலே, சிட்டி வேணும்னா போட்டு பாருங்க, ஏன்னா நான் உங்களுக்கு ஓவராலாக காட்டணுன்றனால நான் சவுத்து பூராமே கவர் பண்ணுறேன். கோயம்புத்தூர், சென்னை, மதுரை எது வேணாலும் போட்டு கூட எடுக்கலாம் ரைட்டா. அப்படி போட்டிங்கனாலே கீழே வந்துடும். கீழே பாருங்க இந்த காலேஜஸ் எல்லாமே அவைலபிள். ஸோ இதில் யூனிவர்சிட்டிஸும் கவர் ஆகுது பாருங்க. இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இட் இஸ் அ காலேஜ். இங்கே பாருங்க, பெங்களூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, பெங்களூர் நார்த் யூனிவர்சிட்டி, பெங்களூர் யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டிஸுமே கவர் ஆகுது, காலேஜும் கவர் ஆகுது. இதில் என்ன விஷயம்னா, யூனிவர்சிட்டியாக இருந்தால் 9 பேப்பர் எக்ஸம்ஷன் கிடைக்கும். காலேஜாக இருந்ததுன்னா 6 பேப்பர் எக்ஸம்ஷன் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்க, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் காட்டுது பாருங்க, ஜிஆர்டி இந்துஸ்தான்லாம் காட்டுது. இதே சென்னைனா துவாரகா, தென் கொல்லம் ஃபாத்திமா மாதா நேஷனல் காலேஜ், இது எல்லாமே ஜிஐடிஏஎம் தெலுங்கானாவில் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் 9 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன் தாராளமாக கிடைக்கும். ஜிஆர்டியெல்லாம் 6 பேப்பர் எக்ஸம்ஷன். யூனிவர்சிட்டியாக இருக்கும் போது கட்டாயமாக உங்களுக்கு 9 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜெயின் யூனிவர்சிட்டி 9 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன், மணிப்பால் யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் இதெல்லாமே வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், கேரளாவில் இருக்கிறது எல்லாமே கவர் ஆகுது. இது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி பேஸ்டாக வந்து 9 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன் கவர் ஆகும். ஸோ நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் கோயம்புத்தூரில் கூட இருக்குது. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணாலும் சொல்லுங்கள். இப்படி போட்டு நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கே கிளாரிஃபைடாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி என்கொயர் பண்ணிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க இந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் சொல்லி 9 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ இப்படி செக் பண்ணிக்கோங்க ரைட்டா. செக் பண்ணி நீங்கள் இந்த காலேஜுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூஆர்எல் யூனிவர்சிட்டி பார்ட்னர்ஷிப் வித் ஏசிசி அப்படின்னு போட்டாலே கூகுளில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த யூஆர்எல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அடிச்சிங்கனாலும் ஓப்பன் ஆகும் ரைட். ஸோ இப்போது நம்ம வந்து ஐ திங்க் நான் உங்களுக்கு கிளாரிஃபைடாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் அதுக்கு நான் தனி வீடியோ தான் போடுவேன். ஏன்னா அதை பற்றி நிறையா சொல்லலாம். அதனால் இதில் சொன்னோம்னா நீங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் இப்போ +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவும் அவைலபிள் தான். அதனால் இது போக நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவும் நீங்கள் பாருங்க. ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கு இதுலேருந்தும் இன்னும் ஃபில்டர் பண்ணுறேன் நான். அப்போ இன்னும் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்றத நான் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன். வெரி சூன் அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட்டீஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணு, பையன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னி அப்கமிங் டேஸில் வி ஆர் கோயிங் டு கிவ் மோர் விஷன், தட் இஸ் என்ன கிளாஸஸ், என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன கிளாஸஸ், ஈவன் நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வி ஆர் டேக்கிங் செப்பரேட் கிளாஸஸ் கூட ஆன்லைனில் நம்ம எடுக்கிறதா இருக்கும். அதனால ஸோ நீங்கள் வந்து இதை பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் பெனிஃபிட்ஸ் வித் ஆரா எஜுகேஷனோட சேனலில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்ச் ஆர் சேனல். தேங்க்யூ.